தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/1/2016 சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 10:19 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு அனுமன் ஜனனம், அனுமன் ஜெயந்தி. அவர் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு இந்த மூல நட்சத்திரம் வருகின்ற பொழுது அனுமனுடைய ஜெயந்தி விழா நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. அனுமன் திருக்கோயில் இருக்கிற இடங்களெல்லாம் அந்த ஆலயங்களில் அனுமனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மிக சிறப்பாக கொண்டாடப்படும். நாமக்கல்லிலே மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். சுசீந்திரத்திலே விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அழியாநிலை என்று சொல்லக்கூடிய அறந்தாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். என்னுடைய தலைமையில் காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய சூரக்குடி என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே ஸ்ரீ சிவ ஆஞ்சநேயர் என்று மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அந்த சூரக்குடி ஆஞ்சநேயருக்கு, சிவ ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அனுமன் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. என்னுடைய தலைமையில் நடைபெறுகிற அந்த விழாவிலே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். பொதுவாக இன்றைக்கு இந்த அனுமனை நாம் கொண்டாடுவதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமையும் வருகிறது, மூல நட்சத்திரமும் இருக்கிறது. சனியின் பிடியில் சிக்கியவர் தகவுடன் உன்னை துதித்தாலோ இனிய வாழ்வை கொடுத்திடுவாய், என்றும் துணையாய் இருந்திடுவாய். மணியை கட்டிய வாள் கொண்ட மாருதி உன்னை வழிபட்டால் பணியில் இருந்த தொய்வகலும் பணமும் காசும் கூடி வரும் என்று அனுமன் பதிகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மணியை வாளில் கட்டிய அனுமானை கும்பிட்டாலே நம்முடைய பணியில் இருக்கிற தொய்வு அகலும். வெற்றிலை மாலை உனக்கு அளித்தால் வெற்றியை நாளும் வழங்கிடுவாய். பற்றுகள் இல்லை உனக்கென்பார் பாசம் அனைத்தும் ராமன் மேல். வைத்தவன் உன்னை வழிபட்டால் வாழ்வில் வளர்ச்சி கூடி வரும். நெய்தவள் மேனி கொண்டவனே நெய்த்தேன் தொழுதோம் அனுமானே என்றும் அந்த அனுமன் கவசத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக சனியின் பிடியில் சிக்கியவர்கள் மேசராசிக்கு இப்ப அஷ்டமத்து சனி, ரிஷபராசிக்கு கண்டக சனி, அதே நேரத்திலே துலாம் ராசிக்கு 7.5 சனி, விருச்சிக ராசிக்கு ஜென்மச்சனி, தனுசு ராசிக்கு 7.5 சனியில் விரயச்சனி. இப்படி சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியவர்களுக்கெல்லாம் அனுமனை வழிபட்டால் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றிலே பலம் உண்டு. உடல் வலிமை பெற வேண்டுமானால், ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அதற்கு வடைமாலை சூட்ட வேண்டும். வடைமாலை சூட்டி மகிழ்ந்தால் தடைகள் அகலும். வண்ணமாலை சூட்டி மகிழ்ந்தால் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்படி முழுமையாக நம்பிக்கை அனுமன் மீது வைக்க வேண்டிய திருநாள் இன்றுதான். எனவே நீங்களும் அருகில் இருக்கும் திருமால் ஆலயத்துக்கு செல்லுங்கள். இன்றைக்கும் சர்வ அமாவாசை, முன்னோர்களை வழிபட்டும் முன்னேற்றங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அனுமனை வழிபட்டு ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால், சனியின் பார்வையும் இருப்பதால் அதிகாலையிலேயே ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை வரவழைத்துக் கொள்ள இயலும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். பயணங்களை மாற்றி வைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் தொல்லைகள் ஏற்படலாம். எனவே பிரச்சனைகளிலிருந்து விடுபட இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை வைத்து அனுமனை வழிபட்டு ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். கூடுதல் விரயத்தை சந்திக்கப் போகின்றீர்கள். ராகுபலம் மேலோங்கி இருப்பதால் உடன்பிறப்புகளாலும் விரயங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களாலும் விரயங்கள் ஏற்படலாம். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை ஒரு சிலருக்கு மேலோங்கும். வாகன பழுது செலவுகள் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற விதத்திலே கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. நிலையான வருமானமும் வந்து சேரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் வெற்றி காணப் போகின்றீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். சிம்மராசி நேயர்களே, ஜென்மராகு. யோசித்து செய்வதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். நாளிலே சனி, அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தால் ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படும். அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. இன்றைக்கு அனுமன் ஜெயந்தி என்பதனாலே அருகில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். அனுமனுக்கு வடைமாலை அணிவித்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அகலும். தனலாபம் குவியும். அது மட்டுமல்ல, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படும். கன்னிராசி நேயர்களே, யோசித்து செயல்படுவதுதான் நல்லது. 2 செவ்வாய் இருப்பதால் வாக்கு ஸ்தானம் பலப்படுகிறது. எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை சங்கிலித் தொடர் போல வரலாம். வீடு கட்டும் முயற்சி பாதியில் இருக்கிறதே என்ற கவலையும் மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு வழிபாட்டை மேற்கொண்டால் வளர்ச்சி உண்டு. துலாம் ராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். தொட்ட காரியங்களில் தாமதங்களே ஏற்படும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் லாபம் ஒருபுறம் வந்தாலும் கூட 2 சனி இருப்பதால் விரயங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7 சனியின் ஆதிக்கமும் நடப்பதால் சனியையும் வழிபாடு செய்யுங்கள், அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, அனுமனை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. வருமானம் 2 மடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் உன்னத நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரனின் ஆதிக்கம். எனவே பயணங்கள் அதிகரிக்கும். தாராளமாக செலவிட்டு மகிழப் போகின்றீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பர். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வரவு திடீரென வந்து சேரும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சனி. எனவே கூடுதல் விரயங்களை சந்திக்கும் விதத்திலேயே சனியின் சஞ்சாரம் இருக்கிறது. யோசித்து செயல்பட்டால் யோகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, நண்பர்களை நம்பி செய்த காரியம் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. சில தகவல்கள் மாறுபாடாக உங்களுக்கு வந்து சேரலாம். வதந்திகளை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. 2 கேது இருப்பதால் குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். மனக்கவலை அதிகரிக்கும். இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் தாமதப்பட்டுக் கொண்டே இருக்கும். பாதியில் பல பணிகள் நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள், அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். வளர்ச்சி கூடும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். உங்களுக்கு அருகில் இருப்பவர்களால் தொல்லைகள் உருவாகலாம். விருந்தினர்களாலும் தொல்லை ஏற்படும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு அனுமன் ஜெயந்தி என்பதால் அருகில் இருக்கும் ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் சீதா பிராட்டியையும் இலக்குமியையும் அனுமனையும் வழிபட்டு வாருங்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வையால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. நுண்ணறிவாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. 8 செவ்வாய் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.